எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் தொழிற்சாலை அதிரடியாக சுற்றி வளைத்த படையினர். அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட பாதுகாப்பு அமைச்சர். தகுந்த பாதுகாப்பு இல்லாமல் கடலில் கச்சேரிவு சென்ற அனுர எழுந்துள்ள குற்றச்சாட்டு. உண்மையை உடைத்த பாதுகாப்பு படை. கொழும்பில் சற்று முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு. வெளியான சிசிடிவி காணொலியால் அதிர்ச்சியில் மக்கள். காலையில் அதிவேக நெடுஞ்சாலையில் இடம்பெற்ற கோர விபத்து. இளைஞனின் உடல் நசுங்கிய சோகம். நடந்தது என்ன? செம்மணியை திரும்பி கூட பார்க்காத அனுர புலம்பும் மக்கள். அரச தரப்பில் இருந்து வெளியான காரணம். செம்மணி தொடர்பான வழக்குகளில் ஏற்பட போகும் சிக்கல். தலைமை தாங்கிய சட்டத்தரணிக்கு அரசாங்கத்தால் விடுக்கப்பட்ட அதிரடி அறிவிப்பு. பாதாள உலக குழு வெளியிட்ட முக்கிய வாக்குமூலங்கள். அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ள அரசியல்வாதிகள். வெளியான தகவலால் தெரித்தோடும் முக்கிய புள்ளிகள். நாட்டில் மீண்டும் நிகழவிருந்த நீதிமன்ற படுகொலை. படையினர் அதிரடி சோதனையில் சிக்கிய முக்கிய புள்ளி. வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டில் அண்மையில் நடந்த சர்ச்சைக்குரிய சம்பவங்கள். உண்மையை உடைக்கப் போகும் சட்டமா அதிபர் திணைக்களம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மாளிகாவத்தை ஜிம்மா மஸ்ஜித் வீதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இன்று பதிவாகியுள்ளது. வணிக நிறுவனம் ஒன்றில் இருந்த இளைஞர் ஒருவரை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டில் அவர் காயமடைந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாது குறித்த துப்பாக்கிச்சூட்டு இடம்பெற்ற சிசிடிவி காணொலியொன்று வெளியாகி மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் மரிகான நுழைவாயிலுக்கு அருகில் நேற்று நள்ளிரவு இடம்பெற்ற மோசமான விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விபத்து இரவு 11 மணியளவில் 41வது கிலோமீட்டர் தூண் அருகே இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த விபத்தில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற பவுசரும் பாரவூர்தி ஒன்றும் மோதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் பாரவூர்தியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் பவுசரின் உதவியாளர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் பவுசரின் சாரதி பலத்த காயங்களுடன் வத்துப்பிட்டிவெல மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் போலீசாரின் ஆரம்ப தகவலின்படி பாரவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் பின்னர் அதன் மீது பவுசர் மோதி தலைகீழாக கவிழ்ந்ததே இந்த விபத்திற்கு காரணம் எனவும் தெரிய வந்துள்ளது. நுவரெலியாவில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை விசாரணையில் கண்டுபிடித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது தடுப்பு காவலில் உள்ள பாதாள உலக குழு தலைவர் ஹெகல்பத்ர பத்மே இந்த தொழிற்சாலைக்கு 4 மில்லியனுக்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளதாகவும் இதற்காக நுவரெலியாவில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து 2000 கிலோவிற்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் போலி கடவுச்சீட்டுகள், அரசியல் தொடர்புகள், காவல்துறை மற்றும் குடிவரவு அதிகாரிகளுடனான தொடர்புகள் ஆகியவை பற்றிய தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாது இது தொடர்பான அதிரடி விசாரணையை பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி புதைகுழி வழக்கை சிறப்பாக கையாண்டு வந்த யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜாவிற்கு மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவருக்கு நீண்ட காலமாகவே பதவி உயர்வுக்கான தகுதி பெற்றிருந்தாலும் தற்போது திடீரென இந்த உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் செம்மணி புதைகுழி தொடர்பான வழக்குகளை இனியவர் கையாள முடியாத நிலை உருவாக்கியுள்ளது. மேலும் இந்த வழக்கின் பணிகள் சுமார் 50% மேல் நிறைவடைந்துள்ளதாகவும் வேகமாக முன்னேறுவதற்கு நீதிபதி ஆனந்தராஜாவின் அர்ப்பணிப்பு செயற்பாடுகளே காரணமாக இருந்ததாகவும் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் அகழ்வு பணிகள் நேரடியாக பார்வை செய்ததோடு சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார். இது மட்டுமல்லாது அகழ்வு பணிகளின் கால அளவை நீட்டிக்கவும் அவர் உத்தரவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மகரகமவில் பத்திரிகையாளர் வேடத்தில் வந்த ஒருவர் ஹெரக்கடா என அழைக்கப்படும் நதுன் சிந்தகவை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பாதாள உலக தலைவரான பெக்கோ சமனின் குழுவுடன் தொடர்புடையவர் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையிலேயே நேற்றைய தினம் இந்த கைது இடம்பெற்றுள்ளது. மேலும் விசாரணைகளில் அவர் அரச நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணியாற்றி வருவதாகவும் பாதாள உலக குழு தலைவர் ஹெகல்பத்ர பத்மேவின் ஆலோசனையின் பேரிலேயே இந்த குற்றத்தை திட்டமிட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபரிடம் ரிவால்வர், துப்பாக்கி மற்றும் சேதமடைந்த வீடியோ கேமரா ஆகியனவும் மீட்கப்பட்டுள்ளன. காவல்துறை தகவலின்படி ஹெரக்கடா தடுத்து வைக்கப்பட்டிருந்த நீதிமன்ற வளாகத்திற்குள் ஊடுருவி தாக்குதலை மேற்கொள்ளும் பணி சந்தேக நபருக்கு பாதாள உலக குழுவால் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழி விவகாரத்தை திசை திருப்பி மூடி மறைப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வடக்குக்கு வந்தார் என்ற குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நிராகரித்துள்ளார்.
ஜனாதிபதி தலைமையில் வட்டுவாகல் பால நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் கூறியதாவது, புதைகுழி தோண்ட நிதி ஒதுக்கியதும் ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்ததும் இரவு நேர பாதுகாப்பை ஏற்படுத்தியதும் நமது அரசாங்கமே. அண்மையிலேயே நீதியான விசாரணைகள் நடைபெறும், மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நமது ஜனாதிபதியே யாழ்ப்பாணத்தில் உறுதிமொழி வழங்கியுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், தமிழ் மக்களை தவறாக வழிநடத்த சிலர் முயற்சிக்கின்றார்கள். ஆனால் மக்கள் அவர்களை ஏற்கனவே நிராகரித்து விட்டனர். ஜனாதிபதி அனுரவின் ஆட்சியில் ஒரு வருடம் நிறைவடைகிறது. பொருளாதார சவால்களை சமாளித்து அபிவிருத்தியை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றோம். மேலும் மக்கள் உண்மையை உணர்ந்து எங்களுக்கு ஆதரவை வெளிப்படுத்துவார்கள் எனவும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பாதாள உலக குழு தலைவர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அரசியல்வாதிகள் பலர் கலக்கத்தில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கெகல்பத்ர பத்மே மற்றும் மற்ற தலைவர்களிடம் தற்போது காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் விசாரணைகளில் அவர்களிடமிருந்து பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி வருவதாகவும், கெகல்பத்ர பத்மே வழங்கிய வாக்குமூலத்தில் உயர் பதவி பெற்ற போலீஸ் அதிகாரிகளும் கடந்த காலத்தில் முக்கிய பதவி வகித்த அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களும் வெளியிடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க சில தகவல்களை ரகசியமாக பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் காவல்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கச்சதீவிற்கு படகில் பயணம் செய்தபோது உயிர்காப்பு அங்கிகள் அணியாதது தொடர்பாக சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. அவருடன் பயணித்த அமைச்சர்களும் உயிர் பாதுகாப்பு அங்கி அணியாமல் பயணித்திருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஊடகவியலாளர் உவிந்து குரகுலசூரிய இதனை சட்டவிரோத செயலாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஆஸ்திரேலியாவின் முன்னாள் பிரதமர் மெல்கம் டர்ன்புல் 2017 இதே காரணத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டதையும் எடுத்துக்காட்டாக முன்வைத்துள்ளார். இந்த கருத்துக்கள் இவ்வாறு இருக்க, ஜனாதிபதி ஊடக பிரிவின் சர்வதேச ஊடக மற்றும் மூலோபாய தொடர்பாளர் பணிப்பாளர் அனுரத்த லொகுவாராச்சி இந்த விமர்சனங்களுக்கு தனது முகநூலில் விளக்கம் அளித்துள்ளார். ஜனாதிபதியின் கச்சதீவு விஜயம் நாட்டின் இறையாண்மையை பறைசாற்றும் குறுகிய குறியீட்டு நிகழ்வாக இருந்ததாகவும், ஜனாதிபதிக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டதால் உயிர்காப்பு அங்கி அணியாதது நியாயம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் உலகின் பல தலைவர்கள், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா, ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் சில சந்தர்ப்பங்களில் உயிர்காப்பு அங்கிகள் அணியாமல் படகுகளில் பயணங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய காலங்களில் நடந்த 20க்கும் மேற்பட்ட சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பாக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள உள்ளவர்களில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பல அரசியல் அதிகாரிகளும் அடங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த குற்றப்பத்திரிகை தயாரிப்பதற்காக விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், முந்தைய அரசாங்கங்களில் பொது சொத்துக்கள் தவறாக பயன்படுத்திய வழக்குகளும் இதில் இடம்பெற்றுள்ளதெனவும் சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் எதிரொலியின் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.